அஸ்ஸலாமு அலைக்கும் ரீசா ஃபேமிலி எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஸோ கண்டிப்பாக இன்றைக்கி வந்து வீடியோட டைட்டில் பார்த்தோன்னே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் வீடியோ எதை பற்றின்னு சொல்லிட்டு. பெட் லவர்ஸ்க்கு அதுவும் முக்கியமாக பேர்ட் லவர்ஸ்க்கு ரொம்பவே இந்த வீடியோ பிடிக்கும். கொஞ்சம் நேரம் என்ஜாய் பண்ணுவீங்க. ஸோ ரொம்ப நாளாக நான் என் அண்ணன்கிட்ட கேட்டுட்டு இருந்தேன், நீ வளர்க்குற புறாவெல்லாம் வந்து எனக்கு வீடியோ கிளிப்ஸுக்காக காட்டு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அண்ணன் அதுக்கு ஓகே சொல்லிடுச்சு. ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா பேர்ட்ஸாக தான் இருக்க போகுது. ஸோ என்னோட இந்த வீடியோ வந்து நீங்கள் புதுசாக பார்க்குறீங்க ரீசா விலாக் அப்படின்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். வாங்க வீடியோ ஸ்டார்ட் பண்ணிடலாம். சரி, ஓகே. ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் வந்து இந்த புறாவெல்லாம் வந்து அப்படியே படத்தில் வர மாதிரி ஸ்லோ மோஷனில் சூப்பராக எடுக்கலாம், அப்படியே கும்பலாக வரும் அப்படின்னு எதிர்பார்த்தா எல்லாம் ஒத்தையாக வருது. அது இந்த கேமராவை எடுக்கிறப்ப தான் எப்படி தான் இந்த புறா இந்த பெட்ஸ் எல்லாம் சேர்ந்துக்கிட்டு சொதப்புது நம்மளுக்கு. பட் என்னால் முடிஞ்சதுக்கு ஒரு ஸ்லோ மோஷன் ஒரு இது எடுப்போம், அட்லீஸ்ட் இந்த பறக்கிறதுன்னு எடுத்திருக்கேன். எப்படி வந்திருக்குன்னு பாருங்கள். ஸோ எல்லாத்துக்கும் தீனி போட்டாச்சு, எல்லாம் ரொம்ப ஆர்வமாக சாப்பிட்டுக்கிட்டு இருக்குது. ஸோ என்னால் முடிஞ்சது ஒரு சில புறாவெல்லாம் நான் வந்து அண்ணனை கையில் எடுத்து காட்ட சொல்கிறேன். ஸோ எல்லாமே அண்ணங்கிட்ட இருக்கிறது வந்து முக்கால்வாசி பார்த்திங்கன்னா எல்லாமே ரேஸ் புறா இந்த மாதிரி தான் இருக்கும். எனக்கு பெரிய டீட்டெயில்ஸ் தெரியாது. ஸோ இது வந்து அதில் ஒரு டைப்பு. ஸோ பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்துச்சு. அப்புறம் இந்த பியூர் ஒயிட் எனக்கு ரொம்ப பிடிச்சது. ஸோ இது வந்து ஒரு டைப்பு. லைட்டாக வந்து அங்கங்கே கொஞ்சம் பிளாக் கலந்து இருக்கும், பிளாக் அண்ட் கிரே மாதிரி. ஸோ இது ஒரு டைப்பு. அண்டு இது என்னோடய ஒரு மோஸ்ட் ஃபேவரெட்டு. ப்ளஸ்ஸு ரொம்ப துருதுருண்டும் இருக்கும். பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி ஜீப்ரா பேட்டர்னில், ஒரு மாதிரி ஜீப்ரா பேட்டர்ன் இல்லை, அந்த மாதிரி ஒரு கலரில் பிளாக் அண்ட் ஒயிட் காம்பினேஷனில் ரொம்ப அழகாக இருக்கும். இந்த 2 குட்டி பேபிஸ் யாருன்னு பார்த்தீங்கன்னா, ஐ திங்க் அந்த இதுக்கு முன்னாடி காட்டினேன்னு அந்த ஒரு ஜீப்ரா பேட்டர்ன்டு அதில் கிட்ஸுன்னு நினைக்கிறேன். பார்த்தா எனக்கு அப்படி தெரியுது, தப்பாக இருந்தால் சாரி. அண்ட் இவங்க பார்த்தீங்கன்னா வந்து நான் எவ்வளவோ கேமரா கிட்ட கொண்டு போனால் அந்த பக்கம் திரும்பிக்கிறது, இந்த பக்கம் கொண்டு வந்தால் அந்த பக்கம் திரும்பிக்கிறது. ஸோ ரொம்பவே கொஞ்சம் என்ன சொல்கிறது, கொஞ்சம் பந்தா அடிச்சுக்கிட்டாங்க, அவங்க ஃபேஸ் ஒழுங்காக காட்டல. பட் இந்த சின்ன குட்டி வந்து சமத்து அப்படியே உட்காந்துருந்தாங்க. ஸோ இவங்களுக்கு வந்து இப்போ அண்ணன் மருந்து கொடுக்க போகுது. ஏதோ லைட்டாக வந்து சளியாக இருக்குதுன்னு சொல்லிட்டு மருந்து கொடுக்குது. ப்ளஸ் ஐ ட்ராப்ஸும் ஊற்றுது. ரொம்ப ஹீட்டாக இருக்குல்ல வெதரு. ஸோ அதுக்கு என்னமோ அண்ணன் பண்ணிகிட்டு இருக்குது. என் அண்ணன் அங்கே அவ்வளோ தீனி, கொண்டக்கடலை, தெனை, ஏதோ கம்பு என்னென்னமோ போட்டு தீனி போட்டு வச்சுருக்கு. அதெல்லாம் விட்டுட்டு இந்த 2 மட்டும் எஸ்கேப் ஆகி இங்கே வந்து மண்ணை சாப்பிட்டுட்டுருக்கு. மண்ணை சாப்பிடுதா பூச்சியை சாப்பிடுதா என்னன்னு தெரில, அதை சாப்பிட்டுக்கிட்டு இருக்குது. இதெல்லாம் கொஞ்சம் ஓவராக இல்லை? போங்க 2 பேரும் போங்க, என்ன லுக்கு, ஓடுங்க. அட போஸ் வேறு, போங்க.
ஸோ ரொம்ப அழகாக வந்து தண்ணி குடிச்சிக்கிட்டு இருக்குது. ஆக்சுவலி ரொம்ப நேரமாக நான் இதை கேப்சர் பண்ணணும்னு நினச்சிட்டு இருந்தேன். ஒன்று கூட வந்து தண்ணி குடிக்க வர மாட்டேன்ருச்சு. கேமராவை தூக்குனோன்னே இந்த பாருங்கள் அதில் ஓடிடுச்சு. ஸோ இன்னொன்று வருது தண்ணி குடிக்க. ரொம்ப அழகாக இருக்குது. ஆக்சுவலி கொஞ்சம் மைண்டுக்கு பீஸாகவும் இருக்குது இந்த மாதிரி இது தண்ணி குடிக்கிறது, இந்த பறக்கிறதெல்லாம் பார்க்குறப்ப. ஆக்சுவலி இந்த கிளிப்பு வந்து ஒன்று மிஸ் ஆகிடுச்சு. இது அழகாக வந்து துல்கிஃபில் கூட வந்து ஹைட் அண்ட் சீக் மாதிரி இந்த பக்கமும் அந்த பக்கமும் விளாண்டுக்கிட்டு இருந்துச்சு. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி அந்த கிளிப்பு வந்து மிஸ் ஆகிடுச்சு. ஸோ இந்த கிளிப்பிங் பார்த்திங்கன்னா வந்து எப்படியாச்சும் இந்த புறாலாம் வந்து கையில் தீனி சாப்பிட்றத எடுக்கலான்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணிகிட்டு இருந்துச்சு அண்ணன் ரொம்ப நேரமாக. பட் எதுவுமே சொல் பேச்சு கேட்கல. அதுக்கப்புறம் துல்கிஃபில் கையில் வச்சோன்னே எல்லாமே பயந்து வந்து சாப்பிட்டுட்டு போச்சு. அது ஏன்னா நான் வேறு பக்கத்தில் கேமராவை வந்து வச்சுட்டு இருக்கிறதுனால அதுக்கு கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸாக கண்டிப்பாக இருக்கும். பிகாஸ் நான் மோஸ்ட்லி ரொம்பலாம் உட்காந்து இந்த புறாவெல்லாம் எனக்கு பார்த்துக்க இதெல்லாம் தெரியாது. ஸோ புதுசாக வந்து இப்படி கேமரா எடுக்கவும் அதுக்கும் பயம் இருக்கும் இல்லையா? ஸோ கொஞ்சம் அது அப்படி இப்படின்னு ஓடிட்டு இருந்துச்சு. நம்ம துல்கிஃபில் வழக்கம் போல் அவர் காரை எடுத்துகிட்டு வந்து விளாண்டுட்டு இருக்காரு ஒரு பக்கம். இவங்க பார்த்திங்கன்னா வந்து ஒரு ஃபேன்சி புறா. இவங்க பேர் வந்து முக்காடு சீராஜ்ன்னு ஏதோ அண்ணன் சொல்லிச்சு. நான் வந்து டைப்பிங்கில் உங்களுக்கு சொல்கிறேன், எனக்கு வாயிலே வரமாட்டேன்ருச்சு. ஸோ இவங்க ரொம்பவே அழகாக இருந்துச்சு. காலெல்லாம் பாருங்கள் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஸோ இவங்களோட கிட்ஸை வந்து நான் காட்டினேன், பேபிஸை பாருங்கள். ஸோ இந்த விலாக் வந்து பெருசாக பேர்ட்ஸை பற்றி டீட்டெயிலாக சொல்லணும் அப்படின்லாம் எடுக்கலைங்க. ஒரு ஃபன் விலாகாக ஜஸ்ட் இந்த பேர்ட்ஸ்லாம் உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணணும்னு சொல்லிட்டு எடுத்திருக்கேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க. அண்ட் அப்படியே உங்களோட ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. அண்ட் மறக்காமல் ரீசா விலாகுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ரொம்பவே சப்போர்ட்டாக இருக்கும்.